61 கேள்வியை பார்ப்போம். சும்மா மேலோட்டம் சொல்லி போடுவாரு. வெப்ப இயக்கவியல்ல எங்களுக்கு அடிப்படையான சமன்பாடு வந்து முதலாம் விதி என்றாதான், அதாவது தொகுதிக்கு வழங்கப்பட்ட வெப்ப சக்தி அதன் அகச்சக்தி அதிகரிப்பின்றையும் வாயுவால செய்யப்பட்ட வேலையினையும் வாயு தொகுதியால செய்யப்பட்ட வேலையினையும் கூட்டுத்தொகைக்கு சமன். அதாவது சமன்பாட்டில் எழுதுறாங்க டெல்டா கியூ, டெல்டா போடாமலும் எழுதலாங்க. சக்திக்கு அகச்சக்தி அதிகரிப்பு சக செய்யப்பட்ட வேலை, இது வாயுவால செய்யப்பட்ட வேலை. இது அடிப்படையான விஷயம். இதுல பேருந்து நாங்க சில இதுகளுக்கு சம வெப்ப செயல்முறை, சேரலிலா செயல்முறை என்று 2 கேட்டகரியா பார்த்துட்டாங்க. சம வெப்ப செயல்முறையில இந்த மாறா வெப்பநிலையில நடக்கிற ஒரு செயற்பாடுதான் சம வெப்ப செயல்முறை. அப்ப பிவி சமன் நாட்டில வெப்ப இல மாறலினுடைய பிவி சமன் அங்க மாறலியா இருக்கு. அப்ப சம வெப்ப செயல்முறையில வந்து பிவி சமன் கி என்ற தொடர்பு நாங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செயல்முறை சேரலிலா செயல்முறை. அப்ப சேரலிலா செயல்முறை என்றால் அங்க வாயு தொகுதியிலிருந்து வெளியிலேயோ அல்ல வெளியிலிருந்து வாயு தொகுதிக்கோ எந்த விதமான வெப்ப பரிமாற்றம் காட்டி அதை வந்து சேரலிலா செயல்முறைன்னு சொல்றோம் நாங்க. இன்னொரு விஷயம் சக்கர செயல்முறைன்னு சொல்றது. அது என்னட்டா அது செயற்பாடு இல்லை. அந்த பொதுவா ஒரு என்ஜின் பாக்கிக்கு அங்க ஒரே விஷயம் தான் திருப்பி திருப்பி நடக்க போகுது. அப்ப அப்படி ஒரே விஷயம் திருப்பி திருப்பி நடக்கிறது நாங்க சக்கரை செயல்முறைன்னு சொல்றோம். அப்ப ஒரு செய்யப்பட்ட வேலைக்கு இந்த மாதிரி இது கொண்டு பார்ப்போம். சும்மா கீறனுடைய இந்த வளமா நடக்கண்டு வைப்போம். இதை நான் 2 விதமா கருதுறேன். ஒன்று இப்ப செய்யப்பட்ட வேலைன்னு பார்த்தோமே இருந்தா இந்த அடைக்கப்பட்ட பிறப்பு சோப்பாளருக்கு இதுக்கு செய்யப்பட்ட வேலை. அது செய்யப்பட்ட வேலை என்ன பிளஸ்ஸா இருக்கு. அங்க வாயு விரிவடையுது. அப்ப அங்க செய்யப்பட்ட வேலை வந்து பிளஸ்ஸா இருக்கு. மிச்சப்பாட்டை பார்த்தோமே இருந்தா உலகத்தை பார்த்தோமே இருந்தா அப்படின்னா உங்க வாயு நெருக்கப்படுது. அப்ப செய்யப்பட்ட வேலை வந்து மைனஸ்ல வரப்போகுது. அப்ப ஒரு சர்க்கரை செயல்முறையான அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போய் திரும்பவும் பழைய இடத்துக்கு வந்தா சர்க்கரை செயல்முறைன்னு சொல்றோம். அப்ப இந்த விஷயம் திருப்பி திருப்பி நடக்க போகுது. அப்ப இந்த சர்க்கரை செயல்முறையில செய்யப்பட்ட வேலை தேறிய வேலை பார்த்தோம்னா வாயுவால செய்யப்பட்ட தேறிய வேலை நான் முதல் இங்கே இருந்து இங்கே வரையும் இதுக்கு பார்த்தனான் செய்யப்பட்ட வேலை அந்த சிவப்பால அடைக்கப்பட்ட பிறப்பு. பிறகு நெருக்கப்படைக்க பார்த்தனான் இந்த நவலால அடைக்கப்பட்ட பிறப்பு. என்னபடியா ஒரு சக்கர செயல்முறையில செய்யப்பட்ட வேலை என்றது என்ன, அந்த சக்கரத்துக்குள்ள அடைக்கப்பட்ட பிறப்பு என்னவோ அதுதான் அங்க சக்கரை செயல்முறையில செய்யப்பட்ட வேலையா இருக்கு. அப்ப கேள்வி ஒன்றுல ஒரு சக்கரை செயல்முறை ஒன்றுல அங்க செய்யப்பட்ட வேலை வாயுவால செய்யப்பட்ட வேலை என்று பார்க்க அந்த அந்த க்ளோஸ் லூப்புக்கு என்ன வருதோ அது இந்த பிறப்பை நாங்க கண்டா சரி. அது விளைஞ்சிடு கிளாக் வைஸா இருந்தா அங்க செய்யப்பட்ட வேலை பிளஸ்ல வரப்போகுது. ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா அது செய்யப்பட்ட வேலை மைனஸ்ல வரப்போகுது. கிளாக் வைஸா இருந்தா இந்த வாயுவால செய்யப்பட்டதான் ஒப்பீட்டளவுல கூட வரப்போகுது. வாயுவின் மீது செய்ததெல்லாம் பார்க்கணும். அப்ப அங்க பாதை வந்து கிளாக் வைஸா இருக்குமே இருந்தா செய்யப்பட்ட வேலை வந்து மைனஸ்ல வரப்போகுது, இந்த பிளஸ்ல வரப்போகுது. கிளாக் வைஸா இருந்தா மாறி ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்தா மைனஸ்ல இருக்கு. அப்ப இதை செய்க
ஞாபகத்துல இருக்கும். இப்ப நாங்க கேள்வி வரும். ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஒன்றின் ஒரு முறை ஒன்றின் போது தொகுதி ஒன்றுக்கு 500 ஜூல் வெப்பம் வழங்கப்படுகையில் இத்தொகுதியின் மீது 100 ஜூல் வேலையும் செய்யப்படுகிறது. இதன் காரணமா இத்தொகுதியில் அகச்சக்தி என்ன சமன்பாடுல போடுவோம். டெல்டா ஹெச்எல் டெல்டா கியூக்கா பார்த்தோம்னா 500 ஜூல் வெப்பம் என்ன வழங்கப்படுதுன்னா இப்ப என்ன பிளஸ் 500. அது இது அகச்சக்தி அதிகரிப்பினையும் செய்யப்பட்ட வேலையினையும் கொடுத்தது. அப்ப அகச்சக்தி அதிகரிப்பு டெல்டா யூ இத்தொகுதியின் மீது இந்த வாயுவால செய்யற வாயுவின் மீது என்றபடியே இந்த டெல்டா டபிள்யூக்காக -100. எங்களை குறியீடு வாயுவால செய்யப்பட்ட வேலையைத்தான் நாங்க பிளஸ் எடுக்கிறோம். நாங்க அப்ப இங்க இத்தொகுதியின் மீது என்ற சொற்பிரியம் பாவிச்சிருக்கு. ரெண்டபடியா -100. ரெண்டபடியா அப்ப அகச்சக்தி அதிகரிப்பு என்ன இந்த -2 இருக்க கூட்டுப்பட போது 600 ஜூலால் அதிகரிக்கும். பிரச்சனை இருக்கா? அடுத்தது பார்ப்போம். ஒரு பலூனில் இருந்து வளி விரைவாக பொசிக்கின்ற ஒரு செயல்முறையை கருதுக. இச்செயல்முறைக்கு பின்வருவற்றில் எது உண்மையானது? வளி என்ற விரைவாக பொசிக்கின்ற சொற்பிரியம் அங்க பாவிச்சிருக்கிறோம். அப்ப அந்த விரைவாக அந்த சிறிய நேரப்பகுதியில இந்த வழித்தொகுதிக்கும் சுற்றி வர இருக்கிற வழித்தொகுதிக்கும் வழிக்கும் இடையிலான வெப்ப பரிமாற்றத்தை இப்ப நாங்க புறக்கணிக்கலாம். அதுக்குத்தான் இந்த விரைவாக என்ற சொற்பிரியம் பாவிச்சிருக்கிறோம். இது என்னவோ அது ஒரு எக்ஸ்பிரேட்டான விஷயம் இல்லையே, மைன்யூட்டா பார்த்தா அதுல வித்தியாசம் வரலாம். அப்ப நாங்க மற்ற ரெண்டுக்குத்தான் முதற்கட்ட நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். செய்யப்பட்ட வேலையை பார்த்தோமா இருந்தா வாயு நிச்சயமா அங்க விரிவடைகின்றது. பலூனுக்குள்ளே இருக்க முகத்துல இருக்க போது வெளியில வரைக்கும் அங்க விரிவடையுது. ரெண்டபடியா டெல்டா டபிள்யூ மைனஸ். அப்போ 1 2 அல்லது 4 கிடைக்க ஒன்றும் வராது. 1 2 அல்லது 4. அதுக்கையும் பார்த்தோம்டா இனி அப்ப விரிவடையக்க பொதுவாக நாங்க குளிர்ச்சி ஏற்பட போகுது. அப்ப டெல்டா யூ மைனஸ், அது ரெண்டுமே மைனஸ் தான் போட்டிருக்கேன். அப்ப நாங்க இதைத்தான் பார்க்கணும். அப்ப இதுல நாங்க இந்த விரைவாக பொசிக்கிறது அப்ப அங்க சக்தி பரிமாற்றம் 0 என்று எடுத்தா நாங்க 0வா இருக்கு. பிரச்சனை இருக்கா? அடுத்த போ. முறையொன்றுக்கு உட்படுத்தப்படும் இலட்சிய வாயு ஒன்றை பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுகளை கருதுக. மாறா கனளவு முறையொன்று இப்படி தந்திருக்கிறார். முதல்ல அவங்க அடிப்படையா எங்களுக்கு தொடர்பு, அதாவது வெப்ப இயக்க வேண்டும் முதலாம் விதி பார்த்தோம்டா டெல்டா கியூ இல்ல கியூ ஒன்றும் போடலாம். டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இதுல என்ன இங்க மாறா கனளவு பார்க்க நாங்க டெல்டா டபிள்யூ 0. அங்க கனளவுல மாற்றம் வரையில கனளவு மாற்றம் பண்றது அந்த செய்யப்பட்ட வேலை வர்றதுக்கு. அப்ப டெல்டா டபிள்யூ 0ன்றபடியே என்ன டெல்டா கியூ டெல்டா யூக்கு சமனா இருக்கும். அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் சரி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். வெப்புளி முறை சமவெப்ப செயல்முறையத்தான் வெப்புளி முறை என்று நினைக்கிறேன். சிறையில முறை என்று சொல்லி பார்க்கிறீங்க. சமவெப்ப செயல்முறையத்தான் வெப்புளி முறை. வெப்புளி முறை ஒன்றுக்கு டெல்டா யூ ஆனது எப்போதும் 0 ஆகும். அப்ப அகச்சக்தி அது இலட்சிய வாயு பார்க்க அங்க அகச்சக்தி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கிற விஷயம். அப்ப வெப்பநிலை மாறையிலேண்டா பின் அங்க அகச்சக்தியும் மாறாது. டெல்டா யூ யூன்றது இருக்கும், டெல்டா யூன்றது மாற்றம். அப்ப
வெப்பநிலை மாறாதபடியா என்ன அகச்சக்தி இருக்குன்னா அகச்சக்தி மாற்றம் இருக்காது. இந்தபடியா டெல்டா யூ 0. அப்ப அது சரி. அடுத்ததை பார்ப்போம். சேரலிலா நெருக்கல் ஒன்றின் போது. சேரலிலா நெருக்கலாம் இன்னும் சமன்பாடு வந்து டெல்டா கியூ டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இங்கே சேரலிலா நெருக்கலாம். நெருக்கல் என்றபடியா டெல்டா டபிள்யூ வந்து மைனஸ். என் வாயு விரிவடைஞ்சா பிளஸ் இங்க நெருக்கல் என்னுடைய சேரலிலா செயல்முறையில என்ன இது 0. ரெண்டபடியா இப்ப என்ன டெல்டா டபிள்யூ கட்டாயம் பிளஸ்ல வேற வரும். பிளஸ் டெல்டா யூ கிரேட்டர் தேன் 0 போட்டுக்கிறோம். இப்ப என்ன அது சரி. முண்டும் இல்லா முப்பதஞ்சாவது விட பிரச்சனை அடுத்த பார்ப்போம். சைக்கிள் பம்பி ஒன்றின் மூலம் ஒரு டயருக்குள்ளே வழி விரைவாக பம்பப்படுகிறது. அப்ப அங்க விரைவாக என்ற சொல்லு பாவிக்கிறபடியே அங்க எங்களை என்ன அங்க சேரலிலா செயல்முறை என்று அங்க கருதணும் என்று அங்க எதிர்பார்க்கிறேன். வழி விரைவாக பம்பப்படுகின்ற அளவை எதிர்பார்க்கிற விஷயம் சேரலிலா செயல்முறை என்று நாங்க எடுக்கணும் என்றதான் நாங்க எதிர்பார்க்கப்படுது. பின்வருவனவற்றில் எது உண்மையானது? குறியீடுகள் எல்லாம் பழமையானது. குறியீடு எல்லாம் பழமையானது அங்க எதிர்பார்க்கிற விஷயம் பொதுவாக டெல்டா டபிள்யூ என்ன நாங்க வாயுவால் செய்யப்பட்ட வேலை. அதே மாதிரி மிச்சங்கள்ல பிரச்சனை இல்லை. நாங்க டெல்டா யூ பொதுவாக அதிகரிப்பு தான் பாவிக்கிறது. இந்த டெல்டா டபிள்யூ மட்டும் தான் நாங்கள் பிரீமியம் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இங்கே எடுக்கிறோம் வாயுவால் செய்யப்பட்ட வேலைக்கு தான் நாங்கள் இங்கே எடுக்கிறோம். அப்ப அந்த இதை எடுக்க சொல்லி மாறி எடுத்து குழப்பம் பண்ண விடாமல். இனி என்ன சேரலிலா செயல்முறை. சேரலிலா செயல்முறை வாசிப்பாரன் என்ன இதுக்கு பம்புக்கு காத்திருக்கிறார். தொடர்பு டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இங்க சேரலிலா செயல்முறை அப்ப வந்து இந்த டெல்டா கியூ வந்து 0. அடுத்த சைக்கிள் பம்புக்கு காத்திருக்கிறோம்டா என்ன நாங்க அங்க நெருக்கிறோம். அப்ப நெருக்கிறோம்ன்றபடியே நாங்க கனடாவு குறையுது. அப்ப டெல்டா டபிள்யூ மைனஸ். அப்ப கொடுத்த 0 இது மைனஸ் என்றபடியே அகச்சக்தி எதிர்ப்பு பிளஸ்ல வேற வேர்டு. இது விட டெல்டா டபிள்யூ மைனஸ் முதலாவது விட அடுத்ததை பார்ப்போம். ஒரு உருளையில் இருக்கும் இலட்சிய வாயு ஒன்று முசலத்தை பியில் இருந்து கியூவிற்கு நகைத்தோம். பியிலிருந்து கியூவுக்கு அன்னைக்க இங்க அடைக்கப்பட்ட வாயு இவ்வளவு நாங்க கெனலா வந்து அதிகரிக்கப்படுது. அப்ப இந்த செயற்பாட்டுல கெனலா வந்து அதிகரிக்குது. ரெண்டபடியே டெல்டா டபிள்யூ வந்து பிளஸ். இப்ப இந்த செயற்பாட்டை ஒருக்கா மிக மெதுவாக செய்யணுமா ஒருக்கா மிக விரைவாக செய்யணுமா? அப்ப மிக மெதுவாக செய்யணும்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மெல்லிய சுவருடைய உருளையான வெப்பம் ஒரு நல்ல வெப்ப கடத்தி. அப்ப உண்மையா வாயு விரிவடையக்கே அங்க ஒரு குளிர்ச்சி ஏற்படும். அப்ப அரை வெப்பநிலை ஒரு 30 வாசியின் வெப்பம், இது ஒரு 28க்கு வந்துட்டு வெப்பம். என்ன நடக்கும்? வெப்பநிலை கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வெப்ப சக்தி வரும், வெப்ப சமநிலை அடையும் வரை. அப்ப இந்த இது மிக மெதுவா நடக்குது அன்னைக்கு அங்க அப்படி வெப்ப சக்தி வர்றதுக்கு அங்க போதுமான நேரம் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட அங்க அரை வெப்பநிலையிலே இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சூழல் வெப்பநிலையிலேயே இந்த வாயு தொகுதி இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். நாங்க வெப்பநிலை அங்க மாறாம இருக்குது. ரெண்டபடியா இந்த செயற்பாடு சமவெப்ப செயல்முறை என்ற கேட்டகரிக்கு வரப்போது மிக மெதுவா நடக்கிறபடியும். மிக மெதுவா நடக்க அங்க வெப்பநிலை வந்து மாறாது. ரெண்டபடியா அது வந்து சமவெப்ப செயல்முறையா வரப்போகுது. அதே மாதிரி மிக விரைவாக அடுத்த கேட்டகரி பார்த்தா
ஸ்பீடா நடக்க அந்த செயல்முறை நடக்கிற அந்த நேர பகுதிக்குள்ள தொகுதிக்கும் சூழலுக்குமான சக்தி பரிமாற்றத்தை புறக்கணிக்கலாம். ரெண்டபடியா அங்க வந்து டெல்டா கியூ வந்து 0 எடுத்துக்கொள்ளலாங்க. ஸ்பீடா நடக்க ரைட். இப்ப பார்ப்போம். ஆகிய செயல்முறைகளுக்கு வெப்பநிலை மாற்றம் இந்த மாதிரி ரைட் பிளஸ் மைனஸ்ல போடலாம். அப்ப இந்த செயல்முறை ஏயில பார்த்தோம்னா என்ன வெப்பநிலை மாறாது. அப்ப டெல்டா டி 0வா இருக்கணும். அப்ப டெல்டா டி 0ன்னா டெல்டா யூவும் 0வா இருக்கணும். அப்ப அது வரக்கூடிய 5 வராது, வராதுல தட்டி விடுவோம். மூன்று வராது. இது டெல்டா டபிள்யூ பிளஸ்ல வரும். டெல்டா டபிள்யூ பிளஸ்ல நாங்க மிச்சம் எல்லாத்துக்கும் 3 விடை. அடுத்து இனிதப்பா பிக்கு வந்து என்னங்க டெல்டா கியூ வந்து 0. டெல்டா கியூ 0 இது விரிவடையுது. விரிவடையுது என்றபடியா டெல்டா டபிள்யூ பிளஸ் டெல்டா யூ வந்து இந்த மைனஸ்ல வரணும். இந்த பி என்ற செயல்முறை டெல்டா கியூ வந்து 0. அப்ப மைனஸ்ல இது வரணும். முதலாவது பொறுத்த ஏயில வெப்பநிலை மாறில என்றபடியா இது டெல்டா டி 0. வெப்பநிலை மாறாதபடியா அகச்சக்தி மாற்றம் 0. வாயு விரிவடைபடியா இது பிளஸ். அடுத்த இந்தியால பார்த்தோம்னா டெல்டா கியூ வந்து 0வா இருக்கணும். பி என்ற செயல்முறைக்கு எந்த செயல்முறை வாயு விரிவடையுது என்னுடைய அது பிளஸ் தான். அப்ப இது பிளஸ் ஆயிருந்தோடைய டெல்டா யூ வந்து மைனஸ்ல வரும். என்ற வெப்பநிலை மைனஸ் முதலாவது. சரியா பிரச்சனை இருந்தா சொல்லுவோம். உருவில் உள்ள பிவி வரிப்படத்திற்கேற்ப ஒரு தொகுதி சக்கர செயல்முறை அதாவது தொடர்ந்து பழைய நிலைக்கு வருதனுடைய சக்கர செயல்முறை உட்படுகின்றது. ஏயிலிருந்து பிக்கும் பியிலிருந்து சிக்கும் தொகுதியால் செய்யப்பட்ட வேலைகள். இந்த வாயு தொகுதியால செய்யப்பட்ட வேலையோட செய்யப்பட்ட வேலை என்ன பி இன்டு பி. ஏயிலிருந்து பிக்கு மற்றது பியிலிருந்து சி. பியிலிருந்து சிக்கு நாங்க முதல் ஈஸியா பார்க்கலாம். கனளவு மாற்றம் இல்லை. அப்ப கனளவு மாற்றம் இல்லையா நாங்க 0 வரும். 0 வர்றபடியா என்ன இது 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 1 4 5. இனி அதுக்கு ஏயிலிருந்து பிக்கு பார்த்த மாதிரி இருந்தா என்ன இந்த இது. அப்ப அங்க தேவையான பிறப்பு இந்த கனள வச்சோட அடைக்கப்பட்ட பிறப்பு தான் தேவை. உலக பிறப்பு சரி சரிவா வடிவம். அப்ப பிறப்பு பார்த்த மாதிரி இருந்தா தர சமாந்திர பகுதிகளை கூட்டுத்தோ தர செங்குத்துக்கிறோம். வேற சமாந்திர பக்கம் பார்த்த மாதிரி இருந்தா என்ன இதுக்கும் இதுக்கும் இது இவ்வளவு நீளமும் 6 தர 15. இவ்வளவு நீளமும் 4 தர 15. அப்ப 10 தர 15. இப்ப இந்த அறையை விட்டுட்டு ஒரு இடியா போடுறோம் 5 தர 15. தர செங்குத்து உயரம் இது தசன் 4 தர 10 செய்ய முடியும். இது 1 தசன் 2 தர 10 செய்ய முடியும். அப்ப 0.8 தர 10 செய்ய முடியும் வரப்போகுது. இதுல முக்கியம் இந்த தர 10 அடுக்குகளை
சில வழி இதுல போடாம ஒரு ஏடியா இங்கே புறம்பா பெருக்கி காட்டியிருப்பினோம் தரண்டு. இப்போ இந்த அதை கணக்கெடுக்காம அதை விட்டுட்டு போடக்கூடாது. அந்த லட்சியத்தை பார்க்கணும். அப்ப இது என்ன நான் தனியாக இந்த 4 நம்பர் மட்டும் தான் பெறப்போகுது. இனியும் மிச்சத்தை அடக்கி பெருக்கி மினக்கடுவான். அங்க 4 மிச்சம் வேற ஒரு கூட தான் இருக்குது. எத்தனை முதலாவது விட பிரச்சனை இருக்கா? போ இலட்சிய வாயுவிற்கு ஒரு மூடிய பிவி சக்கரம் ஒருவில் காணப்படுகின்றவாறு பாதை சிஏ வழியாக அகச்சத்தில் உள்ள மாற்றம் அப்ப இந்த இதுல அகச்சக்தி மாற்றம் -160. அதை நான் இப்ப குறியீட்டு வடிவில போட்டு விடுறேன். டெல்டா யூ -160. வாயுக்கு பாதை AB வழியே இடமாற்றப்படும் வெப்பம். இப்ப இதுல ஏபியில இடமாற்றப்படும் வெப்பம் என்ன? டெல்டா கியூ 200 ஜூல். பாதை பிசி வழியே இடமாற்றப்படும் வெப்பம் இதுல டெல்டா கியூ 440. கேள்வி, பாதை ஏபி வழியே வாயுவினால் செய்யப்படும் வேலை. இப்ப நான் இந்த ஏயிலிருந்து பிக்கு போய் பியிலிருந்து சிக்கு போற இந்த மொத்த இதையும் பார்க்கிறேன். அப்ப அங்க செய்யப்பட்ட முதல் வழங்கப்பட்ட சக்தி ஒவ்வொரு எழுதுறேன்னா, வழங்கப்பட்ட சக்தி இந்த சக்தி அகச்சக்தி அதிகரிப்பின்றையும் செய்யப்பட்ட வேலையின்றையும் கூட்டுத்தொகைக்கு சமன். கேள்வி, ஏபி வழியே செய்யப்படும் வேலை என்னதான் கேள்வி. அப்ப நான் இப்படி போயிருக்க மொத்தமா அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறோம். 200 கொடுத்திருக்கிறோம், அங்க 40 கொடுத்திருக்கிறோம். இப்ப 240 கொடுத்திருக்கிறோம். அகச்சக்தி அதிகரிப்பு பார்த்தா இந்த ஒரு புள்ளியை கருதினா, இப்ப ஏண்டா இந்த புள்ளியை கருதினா குறிப்பிட்ட அமுக்கம் குறிப்பிட்ட கனளவன்னைக்கு பிவி சமன் நாட்டில் அது குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை தான். அதனால புடியெல்லாம் சுத்தி போய் இந்த இடத்துக்கு வந்தா என்ன, அந்த இடத்துல குறிப்பிட்ட அமுக்கம் குறிப்பிட்ட கனளவட்டை பிவி கிராஃப்ல ஒரு குறிப்பிட்ட புள்ளினா குறிப்பிட்ட ஆள் கூறுதான். குறிப்பிட்ட அமுக்கம் குறிப்பிட்ட கனளவட்டா குறிப்பிட்ட வெப்பநிலை தான். குறிப்பிட்ட வெப்பநிலை என்ன, அந்த இடத்துல அகச்சக்தி குறிப்பிட்ட வறுமை தான், வேற விரையிலாது. குறிப்பிட்ட புள்ளிக்கு வேற ஒரு அகச்சக்தி விரையிலாது. வெண்டபடியா இது என்ன மாதிரி போய் வந்தா என்ன, இதுல குறிப்பிட்ட அகச்சக்தி தான், இதுல இன்னொரு குறிப்பிட்ட அகச்சக்தி தான். ரெண்டுக்குமான வித்தியாசம் இங்க தந்திருக்கிறது. இங்கே இருந்து இங்க வரைக்கும் அகச்சக்தி 160ஆல குறையுது. மாறி நான் இங்கே இருந்து இங்க போய்க்கு என்ன அகச்சக்தி 160ஆல கூட போகுது. எனக்கு இங்க தேவை என்ன, ஏயிலிருந்து பிக்கு போய் பியில இருந்து சிக்கு போறதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். ரெண்டபடியா என்ன அகச்சக்தி அதிகரிச்சிருக்குது. எவ்வளவாக 160ஆல அதிகரிச்சிருக்கு. அப்ப இது +160. சக அங்கால செய்யப்பட்ட வேலை போடணும். செய்யப்பட்ட வேலை பார்த்தோம்னா ஏயிலிருந்து பிக்கு செய்யப்படுதுதான் வேலை. ஆனா பியிலிருந்து சிக்கு கனளவு மாற்றம் இல்லை. அப்ப அங்க செய்யப்படுது. அப்ப கேட்ட கேள்விக்குரிய விஷயம், ஏபி வழியே வாயுவினால் செய்யப்படும் வேலைதான் கேள்வி. அதுதான் என்ன ஆக இங்க வேலை என்ன பாட்டுக்கு வரப்போகுது. இப்ப என்ன இந்த கழிச்சா வேற விஷயம். அவ்வளவு முடியும் என்ன அடுத்த பார்ப்போம்.
தரப்பட்டுள்ள பிவி வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள சக்கர வெப்பவியக்க செயல்முறை ABCA ஏல ஸ்டார்ட் பண்ணி திரும்பி இப்படி போய் சிக்கு வந்து திரும்பவும் ஏக்கு வருது செய்யப்படும் வேலை கட்டு. ஒரு சக்கர செயல்முறை என்றாலே அங்க என்ன செய்யப்பட்ட வேலை வந்து அந்த அடைக்கப்பட்ட பெறப்பு தான் அங்க பெறப்போகுது. அப்ப இது பி இது 4P இங்க 3P வித்தியாசம் வரப்போகுது. இதுக்கு 2V. அப்ப முக்கோணத்து பிறப்பு கூட அந்த அறையோட இந்த 2 அப்ப வெட்டுப்பட்டு போயிடும். அப்போ 3PVயா இருக்கு அடைக்கப்பட்ட பெறப்பு. என்னோட சக்கர செயல்முறை அன்னைக்கு அங்க செய்யப்பட்ட வேலை அந்த சக்கரத்துக்குள்ள அடைக்கப்பட்ட பெறப்பால தரப்படும். டவுட் இருக்கா இதுல? இலட்சிய வாயு ஒன்று பிவி வரைபடத்தில் காணப்படுகின்றவாறு ஒரு சக்கர செயல்முறையினூடாக கொண்டு செல்லப்படுகின்றது. சக்கரவனை திரும்பி பழைய இடத்துக்கே வருது. யூபி இங்கதான் அகச்சத்தி கூடன்னு சொல்லியிருக்கிறோம். அது இங்க வெப்பநிலை கூட அது தந்திருக்கவே தேவையில்லை. ஏன்னா இங்க பியும் குறைய வியும் குறைய இங்க பியும் கூட வியும் கூட. அப்ப நிச்சயமா அது பிவியின் பெருக்கம் இங்க கூடனுடைய வெப்பநிலை கூட வெப்பநிலை கூட அகச்சக்தி கூடன்றது அது ஒரு வெளிப்பட உண்மை. தந்திருக்க வேண்டிய தேவையில்லை இந்த விஷயம். சரி, இதை முதலாவது ஸ்டேட்மெண்ட். சக்கர செயல்முறையை சுற்றியும் பாய்ச்சிருக்கூடிய இங்க இது சேரலிலா செயல்முறையோ அப்படி ஒன்றும் எந்த விதமான சுற்றியோ நேரடியா தெரியல. ரைட், முதலாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். முழு செயல்முறைக்கும் வாயுவினால் செய்யப்படும் தேறிய வேலை நேர்பெருமானத்தை எடுக்கின்றன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஏயிலிருந்து பிக்கு போய்க்கே அங்க செய்யப்பட்ட வேலை பார்த்தா இவ்வளவு பிறப்பும் அங்க பெறப்போகுது. இந்த பில இருந்து ஏக்கு பார்த்த மாதிரி இருந்தா இந்த கீழ் பிறப்பு வரப்போகுது. அப்ப பில இருந்து ஏக்கு வர்றதுக்கு என்ன ஒப்பீட்டு அளவுல அங்க பிறப்பு குறைய ஏயில இருந்து பிக்கு போய்க்க ஒப்பீட்டு அளவுல பிறப்பு கூட. ரெண்டபடியா முழு செயல்முறைக்கும் வாயுவினால் செய்யப்படும் தேறிய வேலை நேர்பெருமானம் என்றது சரியான விஷயம். அப்ப ஏன்ற ஸ்டேட்மெண்ட் அங்க சரி. பிய பார்ப்போம். பாதை ஏபி வழியே வாயுவை கொண்டு செல்லும் போது வெப்பம் உறிஞ்சப்படும் அதே வேலை. அதாவது இந்த வெப்ப இயக்க முதலாம் சமன்பாட்டில இருந்து பார்க்கணும். முதல்ல இப்ப நாங்க ஒரு சமன்பாட்டை எழுதுவோம். டெல்டா கியூ டெல்டா ஜூ பிளஸ் டெல்டா டபுள் ஜூ. இதுல பார்த்தோம்னா ஏலிருந்து பிக்கு போய்க்க டெல்டா டபுள் ஜூ பிளஸ் அதே நேரம் இங்கேருந்து இங்க அகச்சத்தையும் அதிகரிச்சிருக்கு. அப்ப ரெண்டுமே பிளஸ் என்னபடியா டெல்டா கியூவும் வந்து பிளஸ். வெப்பம் உறிஞ்சப்படும் தொகுதி வெளியிலிருந்து வெப்பத்தை எடுக்குது. அப்ப உறிஞ்சப்படும் என்னபடியா அது சரி. அங்கால தொடர்ந்து வேறு மிச்சம் போகுது, அதையும் பார்க்கணும். வெப்பம் உறிஞ்சப்படும் என்ற விஷயம் சரி. அதே வேளை பாதை பியிலிருந்து ஏ வழியாக வாயுவை கொண்டு செல்லும் போது வெப்பம் விடுவிக்கப்படுகிறது. அப்ப இங்கே இருந்து இங்க வரைக்க இது ரெண்டுமே மைனஸ்ல வரப்போது. அப்ப இதுவும் மைனஸ் என்னுடைய வெப்பம் அங்க விடுவிக்கப்படுகின்றது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்தது பார்ப்போம். செயல்முறையின் தொடக்கத்தில் வாயுவின் வெப்பநிலையில் செயல்முறையின் இறுதியில் வாயுவின் வெப்பநிலையில் சமன். சக்கர செயல்முறை தொடர்ந்து பழைய இடத்துக்கு வந்துட்டு அதே பி அதே வி என்னுடைய அதே வெப்பநிலை என்னுடைய அதே அகச்சக்தி. இங்க வந்து வெப்பநிலையை பற்றி தான் காய்ச்சிருக்கிறோம். அதே பி அதே வி என்னுடைய அதே வெப்பநிலை. அப்ப சி என்று ஸ்டேட் பண்ணும். சரி, இப்ப ஏபிசி சரி. அடுத்தது இலட்சிய வாயு ஒன்று பிவி வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலை ஏயில் இருந்து நிலை பிக்கு வெவ்வேறாக 3 பாதைகள் வழியே கொண்டு செல்லப்படுகிறது.
QB வந்து தந்திருக்கிறோம். மேனா தர வேண்டிய தேவை இல்லை. PV பெருக்கம் கூட நிச்சயமாக அகச்சக்தி கூடத்தான். பின்வரும் கூற்றுகளை கருதுக. வாயுவினால் செய்யப்படும் வேலை எல்லா 3 செயல்முறைகளுக்கும் சமன். அடைக்கப்பட்ட பரப்பை வேற வேற வரப்போகுது. அப்ப கடைசி வரை 3 சமனா வராது. அப்ப முதலாவது ஸ்டேட்மெண்ட் புல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். வாயு பாதை ஒன்று வழியே கொண்டு செல்லப்படும் போது வெப்பம் உறிஞ்சப்படும் அதே வேளை வெப்பம் விடுவிக்கப்படுது. அப்படி இந்த இதுகள் போகுது. பார்ப்போம் படத்தை. கனளவு எந்த பாதைக்குள்ளால் போனா கனளவு கூடுதான். அப்ப டெல்டா டபிள்யூ பிளஸ் தான். அகச்சத்தையும் அதிகரிக்குதான். அப்ப ரெண்டுமே பிளஸ் ஆனா என்ன டெல்டா கியூவும் வந்து அங்க பிளஸ் தான். ரெண்டபடியே என்ன அது சக்தி அங்க வழங்கப்படுது அந்த தொகுதிக்கு 3 சந்தர்ப்பத்திலையுமே. ஆனா இதுல அப்படி இல்லை. ஒன்று வெப்பம் முறிஞ்சப்படும் என்றது விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட் கூட அடுத்த பார்ப்போம். நிலை பியில் வாயுவின் வெப்பநிலையானது நிலை ஏயில் உள்ள வாயுவின் வெப்பநிலையை காட்டிலும் உயர்வானது. நிலை பியில் நிலை பி இங்க வெப்பநிலை உயர். பிவியின் பெருக்கம் இஞ்சலுமாக இங்க கூட நிச்சயமா உயரும். அல்லது இங்க கேள்வியில நேரடியாகவே தந்திருக்கினா பியில் அகச்சதி கூடண்டா நாங்க வெப்பநிலை கூட வெப்பநிலை கொண்டாதான் நாங்க அகச்சதி கூடவே இருக்கும். வெப்ப இயக்கம் காரணமா வந்து சக்தியத்தை நாங்க முற்று முழுதாவே இங்க அகச்சத்தி என்று எடுக்கிறோம். உண்மையா மூலக்கூறுகளை கவர்ச்சி விச காரணமா ஒரு சிறிய பகுதி வேற இருந்தா அதை நாங்க புறக்கணிக்கிறோம். நாங்க இங்கே பொறுத்தவரையில இந்த ஸ்டேட்மெண்ட் அது சரி. சி மட்டும். அடுத்ததை பார்ப்போம். இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? அடுத்ததை பார்ப்போம். இரு இலட்சிய வாயுவானது PV வரைபடத்திலே காட்டப்பட்டவாறு ஆரம்ப நிலை ஐயில் இருந்து இறுதி நிலை எஃபிற்கு IBF மூலம் எடுத்து செல்லப்படலாம். ரெண்டு பாட்டுல ஒன்று இப்படி கொண்டு போயினோம், மற்றது இப்படி கொண்டு போய் படத்துல எப்படி ஒரு காட்டிருக்கு. அது இருக்கோ தெரியும், அது இருக்கட்டுதான் நினைக்கிறேன். போயிருக்கு 3 விதமா இப்ப கொண்டு போயிடும். ஒன்று நேரடியா ஐயில இருந்து மற்றது இப்படி ஏக்கு வந்து பேருந்துப்படி, மற்றது இப்படி பிக்கு வந்து பேருந்துப்படி. 3 விதமா இந்த செயற்பாடு நடக்குது. என்னவோ ஆரம்ப புள்ளி ஒன்று, இறுதி புள்ளி ஒன்று. இதுல சொல்லி இருக்குது தொகுதியினால் உயர் வேலை செய்யப்படும். வேலை என்றது அடைக்கப்பட்ட பிறப்பு. அப்ப இதுல ஒப்பீட்டளவுல என்ன இந்த இதுக்குத்தான் என்ன இந்த கேரளா வாட்சோடு அடைக்கப்பட்ட பிறப்பு உயர் பிறப்பு வரப்போகுது. அப்ப இந்த முதலாவது ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இம்மூன்று முறைகள் யாவற்றிலும் தொகுதியினது அகச்சக்தி மாற்றம் ஒரு அளவா இருக்கு. ஒரே PV ஒரே வெப்பநிலை, இங்கேயும் ஒரே PV ஒரே வெப்பநிலை. என்னுடைய அகச்சக்தி மாற்றம் கட்டாயம் ஒரே இதாத்தான் இருக்கும். அதாவது ஐஎன்ன நிலையில தொகுதியின் அகச்சக்தி ஒன்று, எஃப்என்ன நிலையில இந்த பாதைக்குள்ளால வந்த அங்க அகச்சக்தி ஒன்று. என்னுடைய அங்க வித்தியாசம் சமன். ரெண்டும் வேற வேற வந்து வித்தியாசம் சமனா வரலாம். ஆனா இங்க ரெண்டுமே ஒன்று வர்றதால வித்தியாசம் சமன். IBF முறையின் போதே உயர் வெப்ப உறிஞ்சல் ஏற்படும். அப்ப உங்களுக்கு முதலாம் விதி வந்து வழங்கப்பட்ட சக்தி வாயு உறிஞ்சிற வெப்பம் அகச்சக்தி அதிகரிப்பு சக செய்யப்பட்ட வேலை. இதுல இந்த அகச்சக்தி பார்த்தோமே இருந்தா இந்த பாதைக்குள்ளால போனேன்னா அந்த அகச்சக்தி மாற்றம் ஒன்றுதான். ஒரே தொடக்க புள்ளி, ஒரே முடிவு புள்ளி. அப்ப இதுக்கு டெல்டா டபிள்யூ மேக்சிமம் இருக்கோ அதுக்கு தான் டெல்டா கியூ அங்க மேக்சிமம் தொகுதிக்கு வழங்கப்பட்ட சக்தி, வழங்கப்பட்ட தொகுதி உறிஞ்சு. அப்ப இது எங்க மேக்சிமம் IAF தான் மேக்சிமம் வந்துருச்சு. ஆனா இது என்ன IBF அங்க சொல்லி பாவிச்சிருக்கிறேன். மற்றபடியா இது இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது 3வது ஸ்டேட்மெண்ட் CLS ஸ்டேட்மெண்ட். ஏயும் பி
4 பிரச்சனை இருக்கா இதுல அடுத்தது போ அதே தான் திருப்பி வச்சுட்டு இலட்சிய வாயு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு வெப்ப வியக்க வட்டத்தினூடாக கொண்டு செல்லப்படுகின்றன. அப்ப இந்த சக்கரம்ன்றத வட்டம் என்று சொல்லிக்கிறோம். இந்த வட்டத்தை தருவதில் இது போய் தொடக்க புள்ளிக்கு திரும்ப மாறி இருக்குது. சரி இன்னும் பார்ப்போமா மாறி போல்பட்டது நீரை பார்ப்போம். இல்ல வட்டமண்டையில வருவோமா இது செயல்முறையை எது நடக்குது. செயல்முறை 1 2 ஆனது சமவெப்ப செயல்முறையாக இருக்கும். அதே வேளை இது வந்து சமவெப்ப செயல்முறையா வந்து தந்திருக்கின்றவே டெல்டா டி எங்க 0 இருக்கும். அதே வேளை இச்செயல்முறையின் போது தொகுதியினுள் வெப்பம் பூதான். இந்த செயல்முறையில டெல்டா கியூ வந்து எவ்வளவு +60 தொகுதிக்கு வழங்கப்படுது. செயல்முறை 2 மாறா கனளவில் நடைபெறுகிறது. ஓகே அது படத்துல பார்க்கவே தெரியுது. குத்துக்கோட்டா வந்தவரைய மாறா கனளவு தொகுதியில் இருந்து வெப்பம் வெளியேறுகின்றது. அப்ப இந்த செயல்முறையில வந்து டெல்டா கியூ வந்து -40 தொகுதியிலிருந்து வெளியில போகுது. கேள்வி 3 போகுது. அப்ப சக்கரை செயல்முறை படத்துல நாங்க அம்புக்குறி மாறி போட்டுட்டோம். அங்க 3 வருது. சக்கரை செயல்முறை வட்ட செயல்முறை மேல சரி. இதுலதான் படத்துல மாறுபட்டாங்க. 3 செயல்முறை போது அகச்சத்தியில் உள்ள மாற்றம் என்னன்னு கேட்டு. அப்ப நாங்க இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க வரும் வரையும் அகச்சத்தி மாற்றத்தை பார்ப்போம். என்ன மாதிரி இந்த இடத்துல அகச்சத்தி நான் ஒரு ஜூ அண்டு வச்சா சக்தி மாற்றமில்லை. அகச்சத்தியை நான் ஜூ அண்டு வைக்கிறேன்னா ஜூ அண்டு வச்சா ட்ரெண்ட் லைன் 2 தான். நாங்க வெப்பநிலை மாறிட வெப்பநிலை மாறாதபடியா அகச்சத்தில மாற்றம் வராது. இனி இஞ்சால பார்ப்போம். 2 இன்னும் உங்களுக்கு வெப்ப இயக்க வேண்டும். முதலாம் விதி வந்து டெல்டா கியூ டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இங்கே இந்த 3வது செயல்முறையில பார்த்தோம்னா இந்த டெல்டா டபிள்யூ வந்து 0. ஏன்னாங்க கனளவு மாற்றம் இல்லை. இந்த டெல்டா கியூ வந்து -40. ரெண்டபடியா டெல்டா ஜூவும் என்ன -40. ரெண்டபடியா இதுல 3ல அகச்சக்தி என்ன அங்க ஜூல இருந்து 40 குறைய வந்திருக்கு. அப்ப இதுல அகச்சக்தி இருந்தது ஜூ -40. இப்ப கேள்வி 3ல இருந்து தோன்றின் போது அகச்சக்தி உள்ள மாற்றம். இதுல இருந்து இருக்கப்ப என்ன 40ஆல கூடியிருக்கு. இதுல பார்க்க இதுதான் 40 குறையும். இந்த கேள்வி எனக்கு 3ல இருந்து அப்ப இந்த வகைக்கு என்ன இதுல இருந்து 40 அங்க கூடியிருக்கு. அப்ப அகச்சக்தி மாற்றம் +40. பிரச்சனை இருக்கா இதுல? ஏற்கனவே முதல் செய்திருந்தா தான் உண்மையா பிரியோசனம். சும்மா கேட்டுக்கொண்டு ஒரு பிரியோசனம் இல்ல. இது பார்த்தனே முதலே இது பார்த்தனே இதை பார்ப்போம். இலட்சிய வாயு ஒன்று பிவி வரைபடத்தில் காணப்படுகின்ற சக்கர செயல்முறை ஏ பி
இலாப்புக்குள் மாறுபட்ட நீங்களும் பார்ப்போமா. செயல்முறை ஏபி சிஏக்கு உட்படுகிறது. பிசி ஆனது சமவெப்ப செயல்முறையா. அப்ப இந்த பில இருந்து சிக்கு போறது வந்து ஒரு சமவெப்ப செயல்முறையா. அம்புக்குறி மாறிடுதான் நினைக்கும் மாறி போட்டு. அப்ப அங்க வெப்பநிலை மாற்றம் 0. நகைச்சக்தி மாற்றமும் அங்க 0 தான் பெறப்போகுது. வாயுவின் ஒரு சக்கரத்தின் போது செய்யப்படும் வேலை ஏறத்தாழ இங்க வழங்கப்பட்ட சக்தியை பற்றி ஒன்றுமே அங்க சொல்லல. அப்ப சமவெப்ப செய்முறைன்னா இது ஒரு வளைஞ்சு வரப்போகுது. அப்ப இது ஒரு நேர்கோடா இருந்தா இவ்வளவு பெருமண்டு பார்ப்ப செய்யப்பட்ட வேலை. அப்ப நேர்கோடா இருந்தா என்ன அடைக்கப்பட்ட பிறப்பு முக்கோணத்துக்கு வர்ற பிறப்பு அது எவ்வளவு பெருமண்டு பார்ப்போம். வேற தர அடிதர செலுத்திடும். இதுக்கு 300 வேற 300 கிலோவில் அப்படியே இருக்கிறபடியே நான் இப்ப இந்த கிலோவுக்கு போடல. அது கிலோ ஜூல் அப்படியே வரட்டும். கழிச்சா இதுக்கு 300. அதே மாதிரி இங்க கழிச்சா 2 5 3. இப்ப 900 450 கிலோ ஜூல். இது பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்தோமே இருந்தா கனளவு குறைகிற மேல தான் இந்த செயற்பாடு வருது. நான் என்ன வாயு நெருக்கப்பட்டிருக்கப்ப மைனஸ்ல வேற ஒன்று முடியும். இப்ப மைனஸ்ல இந்த விடைகள் வேற ஒன்று. அடுத்த கட்டம் பார்த்தோமே இருந்தா இது நேர்கோடன்னு நான் எடுத்தா தான் 450. அப்ப முக்கோணத்திலும் பார்க்க சின்னனா தான் இந்த இப்படி வரைக்க பரப்பு வர போகுது. அப்ப 450 பார்க்க குறைய மைனஸ்ல வரணும். 450 பார்க்க குறைய வரணும். இந்த விடதான் இருக்கு. பெரிய பண்டளவா பார்த்து போடணும். தந்த தரவு கம்மியது இந்த கேள்வி பொறுத்தவரை இருக்கு. அதுல அடுத்தது பார்ப்போம். ஒரு சக்கர செயல்முறை ஏபிசிஏக்கு உட்படுத்தப்பட்ட பூரண வாயு ஒன்றின் பிவி வரிப்படம் ஒருவில் காணப்படுகிறது. இச்செயல்முறையில் வெப்பம் இதழை பற்றி கதைக்கிறேன். அப்ப பூரண ஒரு சுற்றணு வாக்கிங்க என்ன அகச்சக்தி மாற்றம் அங்க 0. அப்ப இந்த செய்யப்பட்ட வேலை தான் என்ன அந்த சக்தி மாற்றமாக இருக்க போகுது. அப்ப இதுல பார்த்தோம்னா வாயு விரிவடையக்கு தான் நாங்க செய்யப்பட்ட வேலை கூட வர்ற மாதிரி இந்த சக்கரம் இருக்கு. ரெண்டபடியா டெல்டா டபிள்யூ அங்க இது பிளஸ்ல வர்றபடியா டெல்டா கியூவும் அங்க பிளஸ்ல வர்றதா இருக்க போகுது. அப்ப நான் இந்த பரப்பு இவ்வளவுன்னு பார்த்தா டெல்டா டபிள்யூ வேணும். அதுதான் என்ன டெல்டா கியூவாம் இருக்க போகுது. இந்த முழு சக்கரத்துக்கு மீன் அகச்சக்தி மாற்றம் 0 வந்து தொடங்கின இடத்துக்கு இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ணி இதுலயே சுத்தி வந்து சேர்ந்தா அதே பி அதே வி என்ன அதே வெப்பநிலை அதே வெப்பநிலை அதே அகச்சக்தி. அப்ப அகச்சக்தி மாற்றம் 0 ஒரு சக்கரத்தை நாங்க கன்சிடர் பண்ணிக்க. என்னபடியா அங்க டெல்டா டபிள்யூ என்னன்னு பார்த்தா அதான் நாங்க டெல்டா கியூவாவும் இருக்கு. ரைட். அப்ப இந்த முக்கோணத்தின பரப்ப பார்த்தா சரி 4 1 இதுக்கு ஒரு 3 இது 3 1 இதுக்கு ஒரு 2. அப்ப 2 அந்த அறையோட மட்டுப்பட்டு போயிடும். அப்ப இந்த 3 தான் பிறப்பு. வாயு என்ன விரிவடைஞ்சதான் நாங்க மெயின் பார்ட். அப்ப 3 ஜூல் என்ன பிளஸ். அப்ப டெல்டா கியூ வந்து பிளஸ். அப்ப தொகுதியில வெளியில இருந்து தொகுதிக்கு வெப்பம் வந்திருக்கு. அப்ப தொகுதியினால் 3 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுது. வெளியில இருந்து உள்ளுக்கு வந்திருக்கு முதலாவது விட. அடுத்தது
இலட்சிய வாயு ஒன்றில் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சக்கர செயல்முறைக்கு உட்படுகின்றது. பின்வரும் கூற்றுகளை கருதுக. முதலாவது ஸ்டேட்மெண்ட், வாயுவினால் ஒரு முழுமையான சக்கரத்தின் மீது தேறிய வேலை செய்யப்படுகின்றது. இதுல பாப்போம் என்ன மாதிரி. வாயுவால செய்யப்பட்ட வேலை பார்த்தோமே இருந்தா இதுல ஸ்டார்ட் பண்ணோன்னு வாயுவால செய்யப்பட்ட வேலை அன்னைக்கு எவ்வளவோ பிறப்பும் வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலை என்றதுக்கு இவ்வளவு பிறப்பும் பார்க்கவே இவ்வளவு மீது கூட குறையண்டு சும்மா இருக்க கலவரிச்சு காட்டி விடுறோம். வாயுவால செய்யப்பட்ட வேலைக்கு பிறப்பு வந்து இது வாயுவால செய்யப்பட்ட வேலை. வாயுவின் மீது செய்யப்பட்ட வேலைக்கு இந்த இது வரும்போது அப்ப பார்க்கவே தெரியுது நேது கூட. அப்ப வாயுவால செய்யப்பட்ட வேலை தான் பிளஸ். திருத்தம் பார்க்க முடியல, சும்மா பார்த்தோன்னே பிளஸ். அப்ப வாயுவினால் ஒரு முழுமையான சக்கரத்தின் மீது தேறிய வேலை செய்யப்படுகின்ற முதலாவது ஸ்டேட்மெண்ட். சரி, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஒரு முழுமையான சக்கரத்தின் மீது வாயுவில் இருந்து தேறிய வெப்பம் வெளியேறுகிறது. அப்ப ஒரு முழு சக்கரத்துல பார்த்தோம்னா அங்க டெல்டா யூ அகச்சக்தி மாற்றம் 0. அப்ப டெல்டா டபிள்யூ பிளஸ் ஆகுதுன்னா டெல்டா கியூவும் அப்ப பிளஸ் தான் இருக்கும். அப்ப வாயுவில் இருந்து தேறிய வெப்பம் வெளியேறுகிறது வந்திருக்கு. மற்ற வெளியில போதுன்னா என்ன டெல்டா கியூ வந்து மைனஸ் டெல்டா. ஆனா இங்கே என்ன டெல்டா டபிள்யூ பிளஸ்ல வர்றபடியா இது டெல்டா கியூவும் என்ன பிளஸ்லான்னு வரும். இது அடுத்தது பார்ப்போம். சக்கரமங்கலம் வெப்பநிலை மாறாமல் இருக்கின்றது. வீண்டு பெருக்கம் வேறு வேறு பரமதி வந்தா என்ன வேறு வேறு வெப்பநிலை வரப்போகுது. அப்ப இங்க என்ன மாறாமல் இருக்கும்னா என்னது என்ன ஏ மட்டும்தான். சரி, இன்றைக்கு இவ்வளவு காணும். மிச்சம் கேள்வியில அதுல செய்து வேற நாங்க அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, கீட் முடிய என்ன செக்ஷன் பார்க்கணும்ல. யோசிச்சு எனக்கு மெசேஜ் போடுறீங்களா?